நடைபெறுகின்ற பணி ஓய்வு பாராட்டு விழாவிற்கு பட்டுக்கோட்டையுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் அண்ணா அவர்கள் தலைமையேற்கும்படி முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். இளைஞரினுடைய துணை அமைப்பாளர் தம்பி முகிலன் அவர்கள் இப்போது வரவேற்புரையாற்றுவார். கடமை வீரர், காவல்துறையுடைய தீரர், மரியாதைக்குரிய மாமா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூடுதல் கண்காணிப்பாளர் பணி ஓய்வு பாராட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தர வருகை தந்திருக்கின்ற பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் அண்ணா அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய பேராசிரியர் அண்ணாமலை அவர்களே, மேலத்தெருவை சேர்ந்த மாமா திருநாவுக்கரசு அவர்களே, மரியாதைக்குரிய ஏஆர்எம் கோவிந்தராஜ் அவர்களே மற்றும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மதுக்கூர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் லண்டன் வி கோவிந்தராஜ் அவர்களே, பட்டுக்கோட்டையினுடைய மக்கள் மருத்துவர் மரியாதைக்குரிய மாமா செல்லப்பன் அவர்களே, பட்டுக்கோட்டையினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய சி.வி. சேகர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற உற்றார் உறவினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் விழாக்குழுவின் சார்பிலே வருக 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 என்று வரவேற்று, ஒரு சிறிய சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையிலே 37 ஆண்டு காலம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டிய ஒரு ஆலத்தூரிலே பிறந்த சாதாரண விவசாயியுடைய மகன் மரியாதைக்குரிய மாமா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து இந்த ஊருக்கும் இந்த ஊருடைய இளைஞர்களுக்கும் இனி வரும் காலங்களிலே நல்லதொரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் சார்பிலே கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் லண்டன் கோவிந்தராஜ் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறைக்கு இருக்கின்ற அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சேகர் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற வாழ்த்துறைக்கு வந்திருக்கின்ற பெரியோர்களே, வருகை தந்திருக்கின்ற உலக ஊழியர்களே, நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை கட்சி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் சென்னைக்கு மாறுதலாகி தஞ்சாவூர் சென்னைக்கு வந்தார். மற்றது
ஏரியாவில் வந்து எனக்கு அவர்களது நெருக்கம் பொழுது அவரை பள்ளியில் கண்படித்த கலந்து நெருக்கம் தெரியும். யார் யாரும் அவர் நெருக்காம அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தானாகவே ஏற்பட்டது. அவர் நம்ம ஊருக்காரர் செய்ய வந்திருக்காருங்கிறது என்னுடைய ஆரியர் சகோதரர் தம்பி கார்த்திகை சொன்னது தான் தெரியும். ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். பெரிய பிரச்சனைன்னா ஒயின் ஷாப் என்னுடைய பேரில் லைசன்ஸ் ரைடு போடுறாங்க. நீ அதுக்கு உரிய மையானவர்கள் நீங்கள் வந்து ஊர் அங்கே இருக்காதா போலீஸ் வந்து பிடிக்க முடியும். நாங்கள் என்ன பண்ணோம், தம்பி ஓனர் எந்த தரம் போட்டு போய் அது பேசி அது மாதிரி மறைந்து விட்டால் நடைபெறுகிறது. அனைவரும் வருக என்று எழுதி வைத்துவிட்டோம். அங்கே அந்த ஒயின் ஷாப்புக்கு வருகின்ற பொழுது ஒரு போலீஸ் படையோடு வருகிறார். இந்த போலீஸ் படையோடு வருகிற நாங்கள் எல்லாம் எட்டி விட்டு பார்த்தோம். எங்களை யாருக்கும் தெரியாதுல்ல. கிருஷ்ணமூர்த்தி அந்த இதில் வருகிறார். அங்கே கார்த்திகை சொன்னாங்க அவர் தான் நம்ம ஊருக்கு முடியும். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடம் அமைந்த கரையிலேயே நான் உங்களுக்கு யாருக்கு எனக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டில் ஒரே இடத்துல வேலை பார்க்க முடியாது. தமிழ்நாடு அரசாங்கத்தில் காவல்துறை, மத்திய அரசாங்கத்தில் இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் கஸ்டம்ஸு, இதெல்லாம் நிரந்தரமாக ஒரே இடத்துல வேலை பார்க்க முடியாது. அடிக்கடி மாற்றி விடுவார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட நம்முடைய அலுவலகத்தில் அவர் பணிபுரிந்த காலத்தில் ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டுகள் அமைந்த கரையிலேயே, அரும்பாக்கம், அமைந்த கரை, அண்ணா நகர், இப்படி இந்த பகுதியிலேயே தன்னுடைய பணியை சிறக்க வைத்து அங்குள்ள மக்களினுடைய நன்மதிப்பை பெற்றார். நன்மதிப்பை பெற்றது மட்டுமல்ல, ஏறத்தாழ ஒரு 500-600 குடும்பங்கள் வடசேரியை சார்ந்த குடும்பங்கள் இருக்கின்றன. 600 குடும்பங்களும் அவர்கள் தன்னுடைய பிள்ளைமாக, தன்னுடைய சொந்தக்காரர்கள், தன்னுடைய உறவுக்காரர் என்று சொல்லிக் கொள்வார்கள். அப்படி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்தவித ரிப்போர்ட்டும் இல்லாமல் அதே பகுதியில் வேலை பார்த்த பெருமை அவரை தவிர எவருக்கு இருக்காது, வாய்ப்பே இல்லை. அவர் அந்த பகுதியில் குடியேற்றி பிறந்தவர்கள் எல்லாம் அவருக்கு மிக வேண்டியவர்கள். என் ஆரியர் அண்ணன் ஐயனார் அவர்கள் அடிக்கடி சொல்வார், ஆலத்து பையன் முன்னாடி போட்டவர்களே கடையில் இருந்தா இல்லைன்னா கொண்டாட ஐயா அடிக்கடி எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆரத்தில் பெருமையில் நம்முடைய பகுதிக்கு கிருஷ்ணமூர்த்தி மூலமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு, அதாவது தனக்கு தர்மம் அப்படின்னு ஒன்று இல்லாத அவ்வளவு சிறப்பாக பணியாற்றி சென்னையில் ரொம்ப நம்பரிக்கப்பட்டவர். நம்மளுடைய பட்டத்தொழில் நம்முடைய பகுதியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் கிருஷ்ணமூர்த்தி தெரியும். கிருஷ்ணமூர்த்தி தெரியுதா தெரியலையா தெரியாது. ஆனால் கிருஷ்ணமூர்த்தி நம்ம ஊர் பையன் சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. கல்வியில் உள்ள ஊர் பையனா, நல்ல பையன். இவர் மேலே ரிப்போர்ட்டே இல்லை. ரிப்போர்ட் யாரும் பண்ணுறதுக்கு ஆள் அவங்க தானே போய் வியாபாரம் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் நம்ம பையன் பார்த்து போட்டோ எடுத்துட்டு இந்த பணி ஓய்வு பாராட்டு விழாவின் தலைவர், மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் உள்ளிட்ட சுயமாக தனியாக திரும்ப அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுக்கு பரிச்செய்து அதில் தேர்வு பெற்று இன்றைக்கு தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு மிக உயர்ந்த நிலையில எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் என்ற டெசிக்னேஷனோடு இன்றைக்கு எல்லோரிடமும் நல்லன்பை பெற்று பாராட்டை பெற்று இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். அந்த தம்பி மீண்டும் நமது இன்றைக்கு அதாவது பணி ஓய்வு பெற்ற பிறகுதான் நமது வாழ்க்கையை தொடங்குது. நம்ம குடும்பத்தை இனிமேல் தான் நீங்கள் பார்க்க முடியும், பிள்ளைகளை பார்க்க முடியும். எல்லாம் உங்களுக்கு அதுக்கெல்லாம் மிக நேர குறைவாக இருந்திருக்கும். இனிமேல் குடும்பத்தோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு
வாழ வேண்டும். இந்த பாராட்டு விழா இங்கே இருக்கிறவர்கள்லாம் நான் என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இந்த பாராட்டு விழா எதுக்காக நடத்துறோம்னா, நம்மளோட பிள்ளைங்க இனி வருகிற தலைமுறை இன்னைக்கு எந்த பின்புலமும் இல்லாத குடும்பத்திலிருந்து வந்து இன்றைக்கு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஐசின் ஏசி ஆகியிருக்கிறாருன்னா, ஐசின் போலீஸாக இருக்கிறாருன்னா, இன்றைக்கு இருக்கிற நாமெல்லாம் வளர்ந்து இன்றைக்கு வளர்ந்துருக்கின்ற பகுதியில் நம்ம ஆலத்தூர் பகுதி எல்லாத்தையும் சொல்கிறேன், ஆலத்தூரை மட்டும் சொல்லலை, இந்த பகுதியிலிருந்து வருகிற இளைஞர்கள் அவரெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக கொண்டு நிறைய சாதிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இந்த தங்கச்சி என் தங்கச்சி அவர் இத்தகைய ஒரு உயர்வை பெற்றிருக்கிறார் என்ற ஒரு நல்ல மனைவி, அவங்க தான் அந்த குடும்பத்தை வழிநடத்திருக்க முடியும். இந்த நேரத்தில் தங்கை சந்தா அவர்களையும் மைத்தினர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இது போல பல துறைகளிலும் வந்திருக்காங்க. ஆனால் நமது பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் 2 எம்எல்ஏ ஆயிருக்காங்க. பிஎன் ராமச்சந்திரன் அண்ட் சிவி சேகர் 2 பேரும் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. இது தவிர பல துறைகளிலும் வந்திருக்காங்க. அந்த முறையில கடைசியா வந்து நம்ம ஊர்ல எனக்கு தெரிந்த வரைக்கும் காவல்துறையில 4 பேர் சேர்ந்திருக்காங்க. அதுல கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆபீசர் லெவலில் வந்து கடைசியா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல செலக்ட் ஆகி அங்கேயே படிப்பிருந்து 30-26 ஓய்வு பெற்றிருக்கிறார். அந்த காலத்துல இந்த இப்போது 50-55 வயது உள்ள வந்து தாய் தந்தைகள் அவ்வளவு பழக்கம் தெரியாது, படிப்பை பற்றி தெரியாது. அந்த காலத்திலேயே இவர் தன் முயற்சியினால பள்ளிக்கூடம் முடித்த பிறகு கல்லூரிக்கு அவங்க தந்தை வந்து கைட் பண்ணாரான்னு தெரியாது எனக்கு. ஆனா அவர் சென்று கல்லூரியை முடித்து பிறகு காவல்துறையில சேர்ந்து ஒவ்வொரு படிப்படியாக அந்த டிஎன்பிசி எழுதி தான் சொன்னார் அவர் எப்படி எழுதி எப்படி பாஸ் பண்ணு சொல்லி அதெல்லாம் முடித்து இன்ஸ்பெக்டர் ஆகி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அது ஆகி இப்போது நல்ல முறையில் ரிட்டையர் ஆகி வந்திருக்காங்க, ஓய்வு இருக்காங்க. அதாவது இவருடைய கடமை உணர்ச்சி, கடமை, அந்த நல்ல பண்பு அதுதான் இவருக்கு மேன்மேலும் எந்த விதமான ரிமார்க் இல்லாம உயர்த்தி அவங்க ஆபீஸ்ல இருந்து இப்போது ரிட்டையர் ஆகி வந்திருக்கிறார். இனி வரும் காலங்களில் அவரும் அவர் குடும்பத்தினரும் பல்லாண்டு வாழ பார்க்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தன்னுடைய வேலையாக அறியப்படுவார். நம்மளும் கமலாசல் வந்து இவங்க ஃபங்க்ஷன் பண்ணதால இவருக்கு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றாங்க. 3 பேருக்கு நான் பேசுகிறேன். இந்த ஃபங்க்ஷன் இருக்கு, நான் போக்குவரத்து பண்ணேன். ஒருத்தர் தாமரைக்கண்ணன் ஏடிசிபியா இருந்தார். ஓய்வதற்கு நல்லா தெரியாத அவர் சொன்னார், மெடிக்கல் ஆஃபீஸர் கொடுத்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு. ஜார்ஜின் ஒன்று அவர் சொன்னார், கேபிள் பர்சன் அப்படின்னு. அவன் ஒருத்தர் பார்க்கல நாகரம் அவர்கிட்ட அவர் சொன்னார், மெடிக்கல் ஆஃபீஸர் லாண்ட் எல்லாம்
வந்து ஏதாவது மக்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது, எதாவது படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வேலையை பண்ணி நம்ம பகுதி மக்களை நம்ம கொஞ்சம் வேலைக்கு மற்ற எது கொடுத்தா அவங்க வீட்டில் மேலே வந்துடுவாங்க. அதுக்கு சில ஃபவுண்டேஷன் நான் பண்ணணும். இப்போ மதுரையில் ஒரு சங்கம் வந்திருக்காங்க. போலீஸ் ட்ரைனிங்க்கு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்களே அங்கே போய் உயரத்தை அனுபவம் வச்சுங்க கைது ஏறதுன்னா சார் போர் பண்ணி அதை பார்த்து கொடுக்குறேன் பாருங்க. அது மாதிரி செலக்டர் வரைக்கும் ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இவருக்கு ஒரு மனைவிக்கு நீண்ட ஆய்வுகளை கொடுத்து சிறப்பாக வாழ முடியும். கடவுளை பிரார்த்திக்கிறேன். தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழா விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தம்பி அண்ணாதுரை அவர்களை, வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி சேகர் அவர்களே, மூத்த மருத்துவர் மரியாதைக்குரிய டாக்டர் செல்லப்பன் அவர்களே, இன்ஜினியர் கணேசன் அவர்களே, மரியாதைக்குரிய ராமலிங்கம் அவர்களே. ராமலிங்கம் கிட்டத்தட்ட பெரிய பதவியில் இருந்து ரிட்டையர்ட் ஆகி ரொம்ப அமைதியாக போய் ஒரு வாரத்தில் உட்கார்ந்த அவர் இருந்த பதவி மிகப்பெரிய பதவி. தெரியல எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பதவியில் அவர் யாரையும் பார்க்கல. அரசு பணியிலே ஒரு மிகப்பெரிய பதவியில் பேராசிரியர் அண்ணாமலை அவர்களே, மருத்துவருடைய மாமா திருநாவுக்கரசு அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் நண்பர் கோவிந்தராஜ் அவர்களே. கோவிந்தராஜ் சென்னையில் இருந்ததுனாலே கிருஷ்ணபதியோடு அவருக்கு எந்த தொடர்பு இருந்துச்சோ அதை விட எனக்கு ஏன்னா ரொம்ப அடிக்கடி சந்திக்கின்ற வாய்ப்புகள் எனக்கு அதிகம். நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து வளர்ந்து காவல்துறையினுடைய உதவி ஆணையராக பதிவு உயர்த்தப்பட்டிருந்தார். நான் நிறைய தடவைகள் அவரிடம் சில ஏதோ பிரச்சனைகள் ஒவ்வொருத்தர் யாரும் பிரச்சனைகள் எல்லாருமே சொல்லியிருக்கேன். அதை எளிதாக எங்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராமல் ரொம்ப சாதுரியமாக தெரிந்து வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது ரொம்ப சாதுரியமாக தெரிந்து வைக்கிறதுங்கிறது ஒரு தனி அணுகுமுறை. அதே மாதிரி அவர்கள் வந்து மேலதிகாரிகளிடம் கூட ரொம்ப சுமூகமான ஒரு உறவு. இன்ஜினியர் கணேசன் சொன்னது மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப சுமூகமான ஒரு உறவு. யாரிடத்திலும் ஒரு அதே நேரத்தில் வேலையும் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு மட்டும்தான் செயல்படுவாங்க. அதை விட்டு விலகி இருக்க மாட்டாங்க. அதை மாற்றி இஷ்டத்துக்கு தெரியும் காவல்துறை எந்த அளவுக்கு செயல்பட இப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப நேர்மையாக நியாயமாக செயல்பட்டு நம்ம ஊருக்காக நம்ம பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே பட்டுக்கோட்டை பகுதியில் இருந்தது யாரெல்லாம் அவரை அணுகுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார்கள். அந்த நன்றி உணர்வு
பொருந்தி மிக திறமையான நேர்மையான அதிகாரியாக செயல்பட்டு இன்றைக்கு பணி நிறைவு பெற்று இருக்கிறார். வருங்காலங்களிலும் சிறந்து விளங்க வேண்டும், நீடூடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி செல்கிறேன். நன்றி, வணக்கம். கனிமலர் ஏறிய தேனம் காட்சி பாவிலே ஏறிய சுவையும் அணிவர் சுவைத்த வாழும் தினத்தை அடிக்கிற புரிகிற நீரில் எழுதுகிறேன். இறைவன் என் தந்தை வீரர்கள் தமிழ் பிறந்தது, நாகரிகம் கூட பிறந்தது. நாகரிகம் பிறந்தது, தமிழ் பிறந்தே இருந்தது. அந்த மூத்த தமிழுக்கும் முத்தமிழுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று பணி நிறைவு விழா கதாநாயகன் அவர்களை பற்றி நான் ஒரு சில கவிதைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆடி வரும் தென்றல், நாடி வரும் பூமொழியே, புகழ்மொழியே, உன்னை தேடி வரும் வாழ்த்து துணியையே நாம் பாடி வரும் மன்னராக நான் வரட்டேன். உன்னை காக்க, தமிழ்நாட்டை காக்க என்னையே துரட்டேன் என்று ஆயிரம் ஆயிரம் நாவலர்கள் பாடுகின்ற பாட்டுக்கு சொந்தக்காரர். கவியின் பொருளென, கருவியின் சுவையென, கதிரின் ஒளியென, காவிரின் மலரென, நிலவின் குளிரென, நிலவிசை வளமென, குலவின் அருவி, குலவின் முடியென, உடவின் காட்சி ஏறிடும் இசையென, அலை எழும் கடலில் ஆடிடும் முறையென, கலைமணம் கமல கூடிய அண்ணா உன் திருப்புகளை பாட நீங்கள் கூடியிருக்கும் மக்கள் வெள்ளம் இதோ வெள்ளம் வெள்ளம் மாபெரும் வெள்ளம். அஞ்ச தேவையில்லாத காரியங்களுக்கு வீணை அஞ்சுவதும் அஞ்சுவது அஞ்சாமை பேரவை என்ற புறமொழியை மறந்தவரும் வாழ துடிப்பவரும் வாழவிட மறுப்பவரும் ஊரை கண்டு விரட்டுவரும் ஊரை எதிர்த்து அறிபவரும் மானத்தோடு வாழ்வதுதான் மனித வாழ்வென கொண்டவரும் ஈன செயலில் ஈடுபட்டு அதிலே இன்பம் என கருதுபவரும் பணமனையில் ஏறி நிற்பவரும் பஞ்சத்தில் உரண்டு தவிப்பவரும் மூட நம்பிக்கையில் ஆகுவரும் முன்னேற்ற பாதையில் செல்பவரும் கல்வி வடிவினரும் கற்பு உருவினரும் அங்க வகிக்கின்ற இந்த சமுதாயத்தில் முழுமையான நல்லொழியை காண்பதற்கு ஆண்டாண்டு காலமாக முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த முயற்சிக்கு ஒரு வித்தாக, ஒரு தூண்டுகோலாக தொடக்கம் முதல் இறுதி வரை தன்னுடைய பணியில் கடமை கட்டுப்பாடு என்ற உணர்ச்சியோடு தன்னுடைய கடமையை செய்து இன்று நிறைவு செய்திருக்கிறார் அண்ணன். அவர்களை வாழ்த்தி பாராட்டி வணங்கி வணங்குகிறேன். கவிஞர் மருத்துவர் செல்வம் சிறந்தே என்று போர்க்காலத்திலே ஒரு பாடல் அந்த போராட்டங்களுடைய ராஜராஜ சோழர் வாழ்ந்த காலத்திலே தான் இந்த நாடுகள் பிரிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். அப்படி பிரிக்கப்பட்ட நாடுகள் தான் அப்படி பிரிக்கப்பட்ட நாடுகள் தான் ராஜராஜ நாடு, சுந்தர நாடு, காசவர நாடு, அம்பு நாடு, பாப்பா நாடு, மேலங்கை நாடு, கீழ்வேங்கை நாடு, குசுந்த நாடு, புண்ணியரச நாடு என்று நாடுகள் பலவாறாக பிரிக்கப்பட்டன. அப்படி பிரிக்கப்பட்ட நாடுகளிலே ஜெகமெல்லாம் ஒழுகின்ற ஒசுந்த நாட்டினில் சீர்தோங்கி கீர்த்தி பெற்ற ஜெயமுள்ள ஆபத்தூர் ஈசான்ய வார்த்தையும் திருக்குளம் எதிர்கரையும் மகவேறு கோலமும் மதில்களும் கோபுரம் வச்சிர கலந்திருக்கி வயிறவை யூரியம் கோவேரகங்களும் மாணிக்கை தகவலும் இகவராம் உடனே வடபால விருட்சமும் ஏகமாய் பரவியிருக்க ஈசனது கருணையால் கேசவன் வந்த காவுடையார் சுவாமி வீரப்பனது பாதமத்தை நம்பினோம் காக்கவே என்றால் என்று நம்முடைய பூமி பற்றி ஒரு படப்பாடலுடைய அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊரிலே நாம் பிறந்ததே பெரிய பெருமையாகவும் பெரிய ஒரு வாய்ப்பு
நம்முடைய ஆலத்தொழிலே அரசு வேலையிலே சேர்ந்ததிலே யார் முதலிலே சென்றார்கள் என்பது எனக்கு தெரிந்து பெரிய வேலையாக அப்பொழுது சேர்ந்தது நம்முடைய ரமேஷ் இருக்கிறாரே ஏழுமலை ரமேஷ். அவருடைய தாத்தா ஒரு லஸ்கராக வேலை பார்த்தார். அதிகாரத்தில் என்பது பெரிய பகுதி. ஆனால் ஒரு லஸ்கராக வேலை பார்த்தவர்தான் ஆலத்தூரிலே ஒரு பெரிய அரசு பதவி. அதற்கு பிறகு இதுவரை எத்தனையோ பேர்கள் பெரிய பெரிய பதவிகளிலே எல்லாம் வந்திருக்கிறார்கள். அது இங்கே அமர்ந்திருக்கின்ற மக்களை பார்க்கின்ற பொழுது ஒரு நேரத்திற்கு சொந்தக்காரர் நேரத்தில் என்று சொன்னால் அது எனக்கு சின்ன சிறு குழந்தையாக இருக்கின்ற காலத்தில் இவருக்காக இந்த விழாவுக்காக இருந்தாலும் கூட நான் சின்ன வயதிலே தவிர்த்து விளையாடிய அந்த நேரத்தில் இருந்தாலே முதல் உச்சந்தாலை முதல் உள்ளந்தால் வரை ஒரு உணர்வு வந்தது போல இருக்கும். நான் ஒவ்வொரு வீடாக சொல்லுவேன், இந்த வீட்டிற்கு எங்கே யாராக இருக்கிறார்கள் ஏனென்றால் இங்கே மட்டும் இருக்கின்றது நம்ம அக்கம்மா முதலாளி அக்கம்மா முதல் கொண்டு அவர்களெல்லாம் நான் பார்த்து தூக்கி வளர்த்து பாவங்கி வளர்க்கிறேன். அதனால் எனக்கு அந்த தெருவிலே ஒரு வாசம். அப்படிப்பட்ட ஒரு தெருவிலே அரவிமானங்களே என்று சொல்வதா அத்தான் என்று சொல்லுவேன். அவர்களுக்கு வந்து ஒரு ஓய்வர்கள் பேசுகின்ற பொழுது சொல்வதுதான் தெரிந்தது. அவர் சென்னையில் இவ்வளவு சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார், டிஎஸ்பியாக இருந்தார், இன்ஸ்பெக்டராக இருந்தார் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்பொழுதுதான் அவருடைய பெருமை உண்மையிலே எனக்கு தெரியும். அவர் மிக சிறப்பாக பணியாற்றுகின்றார், நல்ல பெயரோடு இருக்கின்றார் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் காவல்துறை என்றாலே நம்மூர்காரர்களுக்கும் சரி நமக்கும் சரி போலீஸ் ஸ்டேஷன் என்றாலே ஒரு பயம். இப்பொழுது சரி அது நல்லதுதான். அது போன்று இருப்பதற்காக பயங்கர சுவாபம் என்று சொல்லுங்கள். காவல்துறையை மட்டும் கொஞ்சம் அச்சப்பட வேண்டியதுதான். நமக்கு எதிர்க்கின்ற வேலைகள் அப்படி காவல்துறையிலே பணியாற்றியவர்கள் முதலிலே சொன்னது போன்று அதை மாற்றுரை அவர்களுக்கு படையத்துறையிலே ஒரு தியாகத்தில் சிந்தனை வளர்த்திருந்தார்கள். இது நேரத்திலே அதிலே தான் காயத்தில் அவர்கள் இருந்தார்கள். ரங்கராசன் அவர்கள் இருந்தார்கள். ரங்கராசன் அவர்கள் இருந்தார்கள். சேவையில் ஒரு கலைவான இந்த 4 பேர்கள் தான் காவல்துறையிலே பணியாற்றி அதை தவிர யாரும் பணியாற்றி அதில் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் உதவி ஆணையர் என்கிற அளவிற்கு தன்னை உயர்த்தி கொண்ட பெருமை கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சார் ஏற்றுக்கொண்டது என்றால் கிடைக்கின்ற பதவியை மக்களுடைய நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் நாம் சிப்பாயை கண்டு அஞ்சி சேவகன் மரக்கன்று மனதை எப்போதும் கைகட்டி யாரிடக்கும் கூடைகள் போல் இயங்கி நடந்து ஆரம்பித்திருக்கிறது. அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் தெரியுமா? சுதந்திரத்திற்காக போராடினார்கள் தியாகிகள். 1942 எல்லையை வெளியேறினார்கள். அதற்காக 30 பெண்கள் அதிலேயே நேரடியில் என்பது மகாத்மா காந்தி ஜெயலலிதா இந்தியா வெள்ள வேண்டும் என்றும் வெள்ளையரை வெளியேற கொண்டு வேண்டும் என்றார்கள். அப்பொழுது அங்கே ஒரு டிஎஸ்பி இருந்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? தடியால் அடித்தார்கள், தள்ளினார்கள், வெள்ளையரை வெளியேறி என்று சொல்லாதே என்று அழைத்தார்கள். அப்பொழுது கூட அந்த தாய்மார்கள் நான் மீண்டும் சொல்கிறேன், வெள்ளையரை வெளியேறி என்று தீர்மானித்தார்கள். அவர் என்ன செய்தார் தெரியுமா? சொல்லி சொல்லி பார்த்த கடைசியில் கேட்டால் ஒரு வேனுக்கு போதுதான் கொண்டு வந்து 40 பேரையும் அந்த வேனை ஏற்றலாம். ஏற்றிக்க
இங்கேருந்து எங்கேயோ கொண்டு போகிறாங்க. பொழுது 6 மணிக்கு மேலாகும். இரவு 8 மணி நாயகத்தை போய் காப்போம் என்று வீட்டிலே போகிறோம். அவர் விரும்பி 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 அழுக்குடன் கேட்டிருப்பாய்க்காதே எங்களுக்கு உங்கள் கேள்வியில் எங்கள் மாதம் அழுத சொல் வீட்டு முறையாக இருந்தார்கள். அதுபோன்று அந்த மாதங்களை ஏழைகளை நமக்கு சொல்வதற்கு குற்றமாக சேலைகளை உறிந்து அம்மனமாக நடுவு காட்டிலேயே இறக்கிவிட்டு காய்கறி 10 மணி நீரை வந்துவிட்டார். இவர்கள் 50 பேர் காட்டிலேயே நடக்கிறார்கள். விடிய காலையில் யாரும் வருவார்களா என்று மொத்த மாடுகளை கொண்டிருக்கிறார். அந்த மாடுகளை கொண்டு வேட்டியையும் சேலையையும் கட்டிக்கொண்டு அவர்கள் மதுரைக்கு போனார்கள். அந்த டிஎஸ்பி யார் தெரியுமா? விஸ்வநாதன் என்ற பெயர். யார் அந்த விஸ்வநாதன் தெரியுமா? சந்திரலேகா என்று ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார்கள். சுதந்திரம் என்று அவனுடைய மகள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக மதுரையே கலைஞராக இருந்தார். அவருடைய முந்தியிலே திராவிடம் வீசப்பட்டது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி திராவிடம் வீசப்பட்ட சுந்தரலேகாவினுடைய தந்தையார் தான் இது போன்ற செயல் செய்தது சொல்லலாம். அப்படிப்பட்ட டிஎஸ்பியும் இருக்கின்ற நாளிலே அங்கே இந்த பகுதியை மாற்றுகின்ற அத்தனை பேரும் ஆரம்பத்தில் நம்ம பையன் உங்களுக்கு டிஎஸ்பியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, சப் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் உங்கள் நண்பன் என்கின்ற முறையிலே ஒவ்வொருவரும் உங்களை நம்முடைய பிள்ளையாக நினைக்க நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்பதுதான் உண்மையிலே நீங்கள் காவல்துறையிலே பணியாற்றி எல்லா பிள்ளையும் விட அத்துணை வரும் உங்கள் சொந்தக்காரர்களாக நினைத்தார்கள். இங்கே பல பிள்ளைகளை சேர்ந்த எத்தனை வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் உங்கள் உறவினராக கருதி உங்களுடைய உயர்வாக கருதி இங்கே வந்திருக்கிறார்கள் சொன்னால் அதுதான் நீங்கள் பெரிய சிறப்பு. இரண்டாவது, மற்ற துறையை விட காவல்துறை என்னன்னு சொன்னால் எதிர்கட்சிக்காரர்களும் இருக்குவார்கள், ஆளுங்கட்சிக்காரர்களும் இருக்குவார்கள், பொதுமக்களும் இருக்குவார்கள். விளையாட மக்கள்மா என்ன எனக்கு ஒரு பெரிய துறை என்று சொன்னார். இங்கே ராமலிங்கம் அவர்கள் பேசும்போது சொன்னார், ஆலத்தூர் பள்ளியை எனக்கு என்னமோ ஆலத்தூர் பள்ளியை படிக்கிற தம்பிகள் தம்பிகள் எல்லோரும் இங்கே வருகிறார்கள். நான் பேச மாட்டேன். வாய்ப்புகளுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த இளைஞர்களின் மேல்நிலைப்பள்ளி விழாக்களுக்கு செல்கின்ற பொழுது நான் நினைத்தேன். ஆனால் நம்ம குறித்த காலத்தில் ஏற்படுகின்றது. இப்பொழுது படிக்கிறவங்க போய்விட்டேன். அப்பொழுதெல்லாம் ஒரு செக்ரட்டரியா பள்ளிக்கூடம் அதெல்லாம் நம்ம படிப்போம். இங்கே இருந்தாலும் நம்ம பட்டுக்கோட்டையில் வைத்திருக்கும் ஸ்கூல் காக்கி பள்ளி ஒரு சாக்கு பள்ளி ஒன்று இருக்கும். அந்த சாக்கு பள்ளியில் இதெல்லாம் போன்ற தூக்கி போட்டு ஸ்கூலுக்கு போவோம். போய் அந்த தாயகத்துக்கு கழிச்சு ரொம்ப அதுக்காக போயிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் கூட அந்த நடிக்க மறுபடியும் போய் ஏன்னா அந்த மாதிரி சுவையாக இது மறுபடியும் அதெல்லாம் சுவை அதெல்லாம் அழுத்து அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். இப்போதான் முடியாது இந்த அவ்வளோ அதுக்கான கூட வாங்கி பள்ளிக்கூடத்தில் போனேன். அது மாதிரி நம்ம போக மாட்டோம். அவர்களுக்கு மஞ்சளாடி போகிற மஞ்சளாடி வளரும். அதை பாதிகள் சொல்ல அவ்வளோ பாதிக்க வைக்க முடியாது. ஆனால் காடுமே இருக்காம நான் தக்கடி போய் அதுலேருந்து அந்த மாங்காய் அனுபவம் அது ஈரம்
பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணா அவர்கள் உயர்வு. உதவி ஆணையர் கிருஷ்ணமூர்த்தியுடைய பணி நிறைவு பாராட்டு விழா நிகழ்ச்சிக்கு முன்னிலையில் இருக்கிறார். கோவிந்தராஜ் அவர்கள, பேராசிரியர் அண்ணாமலை அவர்கள, பொறியாளர் கணேசன் அவர்கள, மாமா திருநாவுக்கரசு அவர்கள, நிறைவாக வாழ்த்துறை வழங்கி விடைபெற்றிருக்கிற மக்கள் மருத்துவர் செல்லப்பன் அவர்கள், வாழ்த்துறை வழங்கி விடைபெற்றிருக்கிற சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் சகோதரர் சேகர் அவர்கள், மதுப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் கோவிந்தராஜ் அவர்கள், வாழ்த்துறை வழங்கியிருக்கிற பெரியோர்களை, நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிற பெரியோர்களை, நண்பர்களை, சகோதரர்களை, நம்முடைய பாராட்டுதலுடைய உதவி ஆணையர் அவர்களே, அவருடைய வாழ்வுடையவர்களை முதற்கொண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னாக வாழ்த்துறை வழங்கியவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு எளிய குடும்பத்தில் வளர்ந்து நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் சர்வோஜி மன்னர் கல்லூரியுடைய பட்டப்படிப்பு முடித்து தன்னுடைய முயற்சியில காவல்துறையில பல்வேறு கட்டங்களில பணியாற்றி பதவி உயர்வுக்கு ஒரு நிறைவாக தேசிய என்று சொல்லக்கூடிய உதவி ஆணையத்திலிருந்து பணிபுரிவு பெறுகிற ஒரு அருமையான நிகழ்ச்சி. இது பணி ஓய்வு என்பதை விட பணி நிறைவு. பணி ஓய்வு என்பது ஒரு முற்று பெற்று விட்டது என்ற பொருள். ஆனால் காவலர் பணியிலிருந்து அந்த பணியை நிறைவு செய்து தன்னுடைய இந்த பொறுப்பிற்கு பின்னால நான் விரும்பிய எந்த துறையை தேர்வு செய்து அதில் பணியாற்றுகிற தன்னுடைய வாழ்நாளில் இங்கு சிறப்பாக பொறுப்பெடுத்து மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சி. தம்மை முகிலன் அவர்கள் குறிப்பிட்டதை போல காவல்துறையில மிக சிறப்பாக பணியாற்றிய
சொன்னாலும் அழைப்பு வரும். அந்த இடத்திலே போய் நிச்சயமாக அது எந்த துறையில அந்த பொருட்கள் இருந்தாலும் அங்கே செல்ல வேண்டியது அவருடைய கடமை. அப்படி இரவு பகல் பாராமல் பணியாற்றக்கூடிய அவர்களுக்கு உறுதுணையாக அவருடைய துணைவியார்கள் அது யாராக இருந்தாலும் முழுமையாக இருக்கிற போதுதான் அந்த பணியை மிக சிறப்பாக செய்ய முடியும். ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பார் என்பது ஒரு பழமொழி. அந்த வகையில் சகோதரியார் பற்றி எனக்கு நிரப்ப தெரிகிற வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் கூட ஒரு முழுமையான நிறைவை நம்முடைய உதவி ஆணையர் அவர்கள் இன்னைக்கு பெற்றிருக்கிறார்கள் சொன்னால் எல்லா வகையிலும் துணையாக இருக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றுகிற போது இறுதியாக இல்லங்களிலே வந்துதான் நம்முடைய அந்த துறையிலே நாம் பெற்றிருக்கிற சிறப்பான அனுபவம் இவர்களை கலந்து பரிமாறுகிற போது நமக்கான அந்த ஓரளவுக்கான அந்த ஆலோசனை அல்லது கருத்து நமக்கு கிடைக்கும். அது எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்பது எனக்கு தெரியல. உண்மையிலேயே அரசியலில் அல்லது காவல்துறை ஈடுபட்ட பொறுப்புகளை ஒரு குறிப்பிட்ட நேரம் என்பது நமக்கு வரையறுக்கப்பட்ட நேரமாக இருக்காது. எந்த நேரத்தில் நாம் போடும்போது உதவியார் அல்லது பெண் அந்த பொறுப்பில் இருக்கிற போது அவருடைய கணவர் ஏன்னா இப்போ இருக்கிற அந்த சமூக அமைப்பில் சம உரிமை பெற்றவர்கள் இருவரும் இருக்கிற போது அந்த ஒருவருக்கு ஒருவர் குற்ற துணையாக அவர்களுக்கு எல்லா வகையும் உதவி புரியக்கூடியவர்களாக இருந்தால்தான் சிறப்பாக அந்த பணி அமையும். நம்முடைய சமூக அமைப்பு தான் இன்றைக்கு இருக்கிறது. அந்த வகையில் ஒரு இளைய குடும்பத்தில் பிறந்தது மிகப்பெரிய பொறுப்பு. காவலர் பணி என்பதும் அதில் நம்முடைய இளைஞராக இந்த மாதிரி எந்தவித குற்றச்சாட்டு இல்லாமல் அந்த பணியை நிறைவு செய்திருக்கிற அந்த பொறுப்பு என்பது மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய தொகுதிக்கு கிடைத்திருக்கிற பெருமை, நம்முடைய ஊருக்கு கிடைத்திருக்கிற சிறப்பு. காலத்தொழிலோடு மிகப்பெரிய ஊர் என்பது மாத்திரமல்ல, பல்வேறு சிறப்பு பெற்ற பல்வேறு துறைகளில் மிக பெரிய அளவுக்கு வளர்ந்தவர்கள், முத்திரை வைத்தவர்கள் நிரம்பியிருக்கிற ஒரு கிராமம், பெரிய கிராமம். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஊரில் நம்முடைய சகோதரர்களும் இன்றைக்கு தன்னுடைய பணியை மிக அழகாக பணியை நிறைவு செய்து மீண்டும் அவர் எந்த துறைக்கு ஒருவராக அந்த துறையில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவர்கள் தான் இருக்கிறது என்கிற அந்த நிலையில் அவரையும் அவரோடு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு இருக்கிற அவருடைய வாழ்வில் துணை அவர்களுக்கும் அவருடைய உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்ற நீண்ட நேரம் அண்ணன் சிறப்பு போன்றவர்கள் தான் அவர் பொறுப்படியாகி அந்த செய்திகளை எல்லாம் பகிர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு இந்த நிகழ்ச்சி என்பது இளைஞர்களுக்கு நம்முடைய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்கள் போல ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஊக்கம் தருகிற ஒரு நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை கலந்து கொள்கிற போதுதான் ஒரு நோக்கம் நமக்கான அந்த கூடுதல் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் கிடைக்க முடியும் என்கிற வகையில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய தம்பிமார்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஏற்புரை வருவதற்கு முன்பு நன்றி உரை ஆர் பரமநாதன். காலை
இந்த பாராட்டுகளை இந்த ஊர் மக்களுக்கும் ஆளுநர் பள்ளியில்
Thank you.